நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ALM ஆயுஷ்ல வந்து தூக்கமின்மைக்கு இயற்கை மருத்துவத்தோட தீர்வு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தூக்கமின்மை அப்படின்னா நிறைய பேர் நினச்சிப்பாங்க, நான் வந்து லேட் நைட் ஒரு மணிலேருந்து மறுநாள் காலையில் நான் 7 மணி வரைக்கும் தூங்குறேன், நல்லா டீப் ஸ்லீப் பண்ணுறேன், ஸோ எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லையே, நான் எப்படி இன்சோம்னியாக்குள்ளே வருவேன் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதுதான் நம்மளோட பாடியில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக். ஸோ நைட்டு மேக்ஸிமம் 9:30 to 10 தூங்கி காலையில் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் அதோடைய ரைட் டைம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து பீனியல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு சின்ன பீ ஷேப்டு ஒரு கிளாண்ட் இருக்குது. அதுலேருந்து தான் இந்த மெலட்டோனின் அப்படின்ற இந்த ஸ்லீப் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த ஸ்லீப் ஹார்மோன் கிட்ட வந்து என்ன ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா, லைட்டை பார்த்துது அப்படின்னா அதோடைய செக்ரீஷன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கும். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஈவினிங் 7:30 அதோடைய ஹார்மோன்ஸை ஸ்லோவாக நம்ம பாடியில் செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் நமக்கு ஈவினிங் ப்ரொசீடாக வி ஃபீல் லிட்டில் பிட் டயர்ட். அதனால தான் நம்ம பகலில் தூங்குறத விட நைட் வந்து நமக்கு எப்போவுமே நல்ல தூக்கம் வர்றதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நிறைய மொபைல்ஸ் பார்க்குறது, டிவி பார்க்குறது, அப்புறம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் நிறைய லைட்ஸ் போட்டு இருக்கிறது, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இந்த ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் இது மாதிரி நீங்கள் பிரைட் லைட்லேயோ இல்லை லேப்டாப்ஸ் முன்னாடி டிவி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ஸ்லீப் ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரீட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த குவாலிட்டி ஸ்லீப் தூங்குவாங்க, பட் குவாலிட்டியே இருக்காது, ஒரு டீப் ஸ்லீப் இருக்காது. எப்போ பார்த்தாலும் அதாவது சுற்றி என்ன நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஏன் வந்து தூக்கத்துக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்படி என்ன தூக்கத்தினால நமக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா 2 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா நடக்கும். ஒன்று வந்து உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய செல் ரிப்பேர். ஸோ நமக்கு டெய்லியுமே எதனா ஒரு டேமேஜஸ் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதனா ஒரு ஆர்கன்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷனிங் ஆகாமல் இருக்கலாம், அதுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன், இல்லை நம்மளுடைய ஏஜிங் ஃபேக்டர், இல்லை நமக்கு கடந்து வரக்கூடிய இந்த சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இதனால என்ன ஆகும், நீங்கள் நல்ல ஸ்லீப் பண்ணிங்க அப்படின்னா செல் ரிப்பேர் ஆகி நமக்கு புது நல்ல செல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் பிளட் ப்ரொடக்ஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் ப்ராப்பர் டீடாக்ஸ். லிவர் வந்து நம்மளுடைய பாடியிலே இருக்கக்கூடிய நேச்சுரல் டீடாக்ஸ், அதாவது நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களையும் தேவையான நல்ல நியூட்ரிஷனையுமே ப்ராப்பராக இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறதுக்கு வந்து லிவர் வந்து நைட்டு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இந்த ப்ராசஸை பண்ணி முடிக்க ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் விடியற் காலையில் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு நாசியேட்டிங் சிம்டம் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மாதிரி புளிப்பு தன்மையான ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம். இதெல்லாம் எதனால அப்படின்னா நம்ம லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம ப்ராப்பரான ஸ்லீப் கொடுத்துட்டோம், ஒரு 10 o'clock பெட்டில் போய் படுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்திரிச்சுக்கோங்க. இட் மேபி லைக் ஏர்லி மார்னிங் 5 o'clock இருந்தாலும் சரி, இல்லை லேட் 6 o'clock 7 o'clock இருந்தாலும் சரி, பட் ஆன் டைம் 10 o'clock பெட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், தைராய்டு, ஒபிசிட்டி, ஈவன் பெயின், இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய ஆல்டர்டு சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணலாம். இயற்கை மருத்துவத்தில் வந்து இன்சோம்னியாக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாட் ஃபுட் பாத் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது சுடு தண்ணி பாத குளியல் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் நல்லா உங்கள் ஸ்கின் தாங்குற அளவுக்கு டெம்பரேச்சரில் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு உங்கள் கண்டக்கால்ஸ் அதை காஃப் மசில்ஸ் வரைக்கும் நல்லா 20 minutes அதில் இம்மர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்லீப் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே சேர்ந்து நம்ம ட்ரிப்டோஃபான் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய பாதாம், அதே மாதிரி வாழைப்பழம், இதிலெல்லாம் வந்து ஆல்மண்ட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லலாம் வந்து நிறைய ட்ரிப்டோஃபான் ரிச் இருக்குது. ஸோ பிஃபோர் பெட், அதாவது தூக்கமே வராமல் கஷ்டப்படுறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் சாப்பிட்லாம், இல்லை வால்நட் சாப்பிட்லாம். பிரெயினுக்கு எதெல்லாம் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கும் போது மெலட்டோனினோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்சோம்னியாவால் கஷ்டப்படுறவங்க, தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டே வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டே இருக்கவங்க முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா ஒரு 9:30 ஆகும்போதே உங்களுடைய லைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பிரைட் டியூப் லைட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 0 watts டிம் லைட்டில் உங்களுடைய
சரௌண்டிங்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா விஷயம் வந்து உங்களுடைய செல்ஃபோன்ஸோடைய வைஃபை, அதே மாதிரி இந்த எல்இடி டிவி இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தூக்கம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வர ஆரம்பிக்கும். படிப்படியாக நம்ம தூக்க மாத்திரையை கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தூக்க மாத்திரை சாப்பிட்றதுனால நமக்கு தூக்கம் வருதோ அதே அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய வரும். சொன்ன மாதிரி கிட்னி ஓவர்லோட் ஆகலாம். சில பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பாய்சனிங் இருக்கலாம். ஜென்ரலாகவே ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதனா ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வெளியிலேருந்து நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னாலே அது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் தரப்போகுது. பட் அது நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? இன்னொரு முக்கியமான விஷயம் கசகசா. இது நிறைய கண்ட்ரீஸ்லேயே பேன் பண்ண விஷயம். பட் நம்ம அந்த காலத்து ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கசகசா அரைக்காமல் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டிட்டு கசகசா அரைச்சி ஒரு குழம்பு வச்சு தான் கொடுப்பாங்க. நல்லா தூங்குவாங்க எல்லாருமே. வீட்டில் கசகசா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கசகசாவை நல்லா ஒரு 6 to 8 hours ஊற வச்சுட்டு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வடிகட்டினீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மில்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்சோம்னியா வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு நல்ல நார்மலான ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலான ஸ்லீப் கிடைக்கும் போது ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணலாம். வேறொரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.